இருக்கிற வரைக்கும் அவளை இந்த வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன்டி. அம்மாச்சி அம்மாச்சி அப்பதா அப்பதா ஐயோ அப்பதா என்ன செய்ய போறீங்க? அவன் உள்ள வந்தா இங்க ரத்தாரே ஓடும். ஐயோ ஐயோ அம்மாச்சி அம்மாச்சி அப்பதா என்ன மீறி என் வீட்டுக்குள்ள அவளை நான் நுழைய விட மாட்டேன். அப்பதா ஒரு முடிவோட இருக்காங்க போலயே. ஆமாங்க, இன்னைக்கு இந்த வீடு ரத்தம் பாத்திரம் போல இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அங்கே நில்லு. ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, ரத்தாரே ஓடும். ஏய், இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். அம்மா, அவ நம்ம வீட்டுக்கு வந்த மருமகன். ஏய், மருமகன் நீ சொன்னா போதாது, நான் சொல்லணும். அத்தை, மீனாட்சி என்னத்த தப்பு பண்ணா? ஜீவா தான் புத்தி கெட்டு போய் தாலியை கட்டிட்டான். அதுக்கு மீனாட்சி என்னத்த செய்வா? அதுக்குத்தே அந்த தாலியை அறுத்தெறிய சொன்னேன். அதுவும் அந்த மண்டபத்துக்காரி என்ன செய்ய விடல. இவளை இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்க இவளை ஊர்வலமா கூட்டிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க மேல மரியாதை இல்லன்னு அர்த்தம். அப்பதா டேய், அப்படிலாம் யாரும் நினைக்கலடா. நினைக்கலனா ஏன்டா அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? அப்பத்தா வார்த்தைக்கு அம்புட்டுதான் மதிப்பா? இவனே ஒரு வெறும் பையன், இதுக்கு பேர்லாம் ஒரு கல்யாணமா? இவங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்கணுமா? டேய் பாண்டி, அவன் செஞ்சது தப்புதான். அதுக்காக அந்த புள்ளைய அப்படியே விட்டுட்டு வர சொல்றியா? என் பொண்ணு எந்த தப்பு பண்ணல, அவ பாவம். அவளை பேசாத, நீ பேசாத. ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை மயக்கிறதுக்கு தான் நீ பொண்ணை பெத்து வச்சிருக்கியா? என்ன வளர்த்து வச்சிருக்க? ஓ லட்சணம் தெரிஞ்சுதான் ஓம் புருஷன் ஓடி போயிட்டான். என்ன என்னப்பா இதெல்லாம்? நம்ம வீட்டு பையன் பண்ண தப்புக்கு அவங்களை எதுக்கத்த இப்படி பேசுறீங்க? அம்மா, கல்யாணமாயி வந்த பொண்ணு இப்படி வாசல்லே நிக்க வச்சு ஊர்ல சத்தம் போடுறது சரியில்லம்மா. சரி தப்பு என்னன்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? இது ஏன் வீடு. இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த அடங்காப்பிடாரி என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அத்த, கொஞ்சம் தயவு பண்ணி. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சுல? இந்த கேடுகட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்த பாத்தியா? அதுதான் நான் செஞ்ச தப்பு. உன்னை உள்ள விட்ட வரைக்கும் போதும். இவளோட நிழல் கூட ஏன் வீட்டுக்குள்ள படக்கூடாது. இவளை அத்தெரிஞ்சிட்டு அப்படியே விரட்டி விட்டுட்டு நீங்க உள்ள வாங்க. முடியலன்னா எல்லாரும் சேர்ந்து இவ கூடவே போயிடுங்க. தள்ளுடா. என்ன விடுங்க மாமா. என்னது கண்ணு கையில? அந்த ஜீவாவை நான் கொல்லாம விட மாட்டேன். டேய் முட்டாள், என்னடா பண்ணிட்டு இருக்க? விடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க?
என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதி முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. அறிவில்லை உனக்கு? நான் உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு யாரும் வேணாம், எனக்கு மீனாட்சி தான் வேணும். அவன் கழுத்துல இருக்கிற தாலி அந்த ஜீவா செத்தா இறங்கும்ல, அவனை கொன்னுட்டு மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டுறேன். டேய், பைத்தியமாடா பிடிச்சிருக்க உனக்கு? திமிருத்தனமா பேசிட்டு இருக்க. இல்ல மாமா, என்ன விடுங்க. டேய், நில்லுடா. சொல்லிட்டே இருக்கேன்ல, சொல்றத கேளு. டேய் அவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? அக்கா, என்ன அசிங்கப்படுத்துறவனை கொல்லாம விட மாட்டேன். என்ன விடுக்கா. திருன்றல. ஜீவனை கொல்லாம விட மாட்டேன். என்னடா பண்ணிட்டு விடுங்க இருக்க? மாமா. கோபப்படாத. என்ன விடுங்க. சொல்றேன்ல. ஜீவனை கொன்னாதான் யாத்திரை தீரும். என்ன விடுங்க மாமா. என்னடா பண்ணிட்டு இருக்க? விடுங்க மாமா. சொல்லிக்கிட்டே இருக்கல, பாருங்க இவன் எப்படி பேசுறான்னு. இவன் லைஃப் அழிச்சுக்க போறேன்னு சொல்றான். நீ ஜெயிலுக்கு போயிட்டா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? வராது. உன் கோவம் எனக்கு புரியுது. அவனை கொன்னா உன் லைஃப் தான் போகும். கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி மாமா பொறுமையா இருக்கிறது? அவன் என்ன தோக்கடிச்சிட்டான். என் கண்ணு முன்னாடியே மீனாட்சி கழுத்துல தாலி கட்டிட்டான். அந்த அசிங்கத்தோட என்னால வாழ முடியாது. ஒண்ணு அவ சாகணும், இல்ல நான் செத்து போறேன். வேணாம்டா. விடுடா. என்ன விடுங்க. சொல்றேன்ல, விடுடா. குரா. முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க. போட்டு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? சே. ஆதி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னால முடியலக்கா. இனிமே நான் எப்படி வாழ்வேன்? ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒருத்தங்கிட்ட தோத்துருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்க. நானா? நீங்க மட்டும் கூட இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா? சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு ரம்யா. இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஜீவா கூட மீனாட்சி வாழக்கூடாது. நம்ம ஆதிய எப்படியாவது மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது நடக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இனிமே எப்படி அது முடியும் ரம்யா? நம்ம வேற ஒரு பொண்ணை பார்த்து. இங்க பாருங்க, வேற பொண்ணு பாக்குறங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. இப்பவே பாருங்க, இவ உயிரை விட போறேன்னு சொல்றான். இவ எனக்கு தம்பி மட்டும் இல்லங்க, நம்ம பையன் மாதிரி தானே இவனை வளர்த்துருக்கோம். நீங்களும் இவனை அப்படித்தானே பாக்குறீங்க? ஆமாம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. இங்க பாருங்க, மீனாட்சிக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என்ன வழின்னு யோசிங்க. அப்படி நடக்கலன்னா இவன் உயிரோட இருக்க மாட்டான். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ரம்யா, பொறுமையா. ஆதி, நீ ஏன்டா அழுகுற? நான் சொன்னதை நடத்தி காட்டுவேன். வா வா வாடா வாடா. இவ என்ன எப்படி சொல்லிட்டு போறா? எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா திரும்ப ஆரம்பிக்கிறானே.